என் மனைவி ஈரமான உடைகளுடன் குளிர்ச்சியான தரையில் படுத்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வெளிநாட்டில் இருந்து திடீரென்று வீட்டிற்கு திரும்பி இருந்தேன். ஆனால் அவளை அந்த நிலையில் பார்த்ததும் என் இதயம் பதறியது. நான் அவளை தூக்கி அறைக்குள் கொண்டு வந்தேன். அப்போது அவளது வயிற்றை பார்த்ததும் என் தலை சுற்றியது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். ஒரு தாயாக போகிறாள். ஆனால் நான் அவளை தொட்டது கூட இல்லையே. நான் அவளை உலுக்கி, சொல்லு, உன் வயிற்றில் வளரும் இந்த பாவத்திற்கு யார் காரணம் என்று கேட்டேன். அவள் நடுங்கிக் கொண்டே எனக்கு பின்னால் கை காட்டினாள். நான் திரும்பி பார்த்தபோது என் இதயம் வெடித்தது போல இருந்தது. என் பெயர் ஆரியன். எனது 3 அண்ணன்களும் திருமணத்திற்கு பிறகு அம்மாவை பிரிந்து சென்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் மனைவிகளின் பேச்சை கேட்டு அம்மாவை கண்டுகொள்ளாமல் இருப்பதை எண்ணி அம்மா அழுது கொண்டே இருப்பாள். அப்போது நான் ஒரு முடிவு எடுத்தேன். திருமணத்திற்கு பிறகும் நான் அம்மாவுடன் தான் இருப்பேன். அவளை சாகும் வரை தனிமையில் விடமாட்டேன் என்று. ஒரு தூரத்து உறவினர் மூலம் காவ்யா என்ற பெண்ணுடன் எனக்கு திருமணம் நிச்சயமானது. காவ்யா தன் சகோதரிகளிலேயே மூத்தவள் மற்றும் அழகானவள். ஆனால் அவள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். அவர்கள் வரதட்சணை தரமாட்டார்கள் என்று தெரிந்தே அவர்களின் கௌரவத்தை காக்க நான் சம்மதித்தேன். நான் சம்பாதித்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று கூறினேன். அம்மா முதலில் தயங்கினாலும் பிறகு ஒப்புக்கொண்டாள். திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. விடைபெறும் போது காவ்யாவின் அப்பா என் கையை பிடித்து கொண்டு அழுதார். மகனே, ஏழ்மையால் என் மகளுக்கு என்னால் எதுவும் தர முடியவில்லை. என் மகள் மீது ஒரு உபகாரம் செய். அவளுக்கு எந்த துன்பமும் தந்துவிடாதே என்றார். நான் அவரை அணைத்துக் கொண்டு, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை குறை கூற விடமாட்டேன் என்றேன். காவ்யா வீட்டிற்கு வந்ததும் என் சிறிய வீடு நிலாவை போல பிரகாசித்தது. வீட்டின் எல்லா வேலைகளையும் அவளே ஏற்றுக்கொண்டாள். என் அம்மாவும் தங்கையும் காவ்யாவால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். சில நாட்களிலேயே நான் அவள் மீது அளவற்ற அன்பு கொள்ளத் தொடங்கினேன். அவள் மிகவும் அப்பாவியானவள். எதையும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்பவள். நாங்கள் அறையில் தனியாக இருக்கும்போது நான் அவளிடம் அடிக்கடி கேட்பேன், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் அம்மாவோ அல்லது தங்கையோ உன்னை ஏதேனும் சொன்னார்களா என்று. அவள் உடனே இல்லை என்று தலையசைப்பாள். இல்லை ஆரியன், இறைவனுக்கு நன்றி, எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள். அம்மா என்னை மகள் போல பார்த்து கொள்கிறார். உங்கள் தங்கை ஒரு தோழி போல இருக்கிறாள். நான் புகுந்த வீட்டில் இருப்பதாகவே எனக்கு தோன்றவில்லை என்பாள். அவள் பேசுவதை கேட்கும் போது என் இதயம் மகிழ்ச்சியால் நிறையும். என் மனைவியும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் இவ்வளவு அன்பாக இருப்பதை பார்த்து உலகிலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தேன். அம்மா அடிக்கடி என் முன்னால் சொல்வாள், ஆரியன், உன் மனைவி ஒரு தெய்வம்டா. என் மற்ற மகன்கள் என் பேச்சை தட்டினார்கள். ஆனால் நீ என் பேச்சை கேட்டு எவ்வளவு நல்லது செய்தாய் பார். இன்று நம் வீடு சொர்க்கமாக இருக்கிறது. அம்மாவின் பேச்சை கேட்கும் போது நான் பெருமையுடன் காவ்யாவை பார்ப்பேன். அவள் வெட்கத்தில் தலை குனிந்து கொள்வாள். என் அண்ணன்களை நினைத்து நான் வருத்தப்படுவேன். அவர்களும் அம்மாவின் விருப்பப்படி திருமணம் செய்திருந்தால் இன்று நிம்மதியாக இருந்திருப்பார்கள். அம்மாவின் ஆசையில் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. காவ்யாவிற்கு உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் தருவேன் என்று நான் வாக்குறுதி அளித்தேன். அதை நிறைவேற்ற உறுதியாக இருந்தேன். எனக்கு கிடைத்த 2 மாத விடுமுறை கண் இமைக்கும் நேரத்தில் முடிந்துவிட்டது. திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் மிக வேகமாக சென்றன. நான் மீண்டும் சவுதி அரேபியா செல்ல வேண்டிய நேரம் வந்தது. நான் புறப்படும் நாள் நெருங்க நெருங்க எப்போதும் சிரித்துக் கொண்டிருந்த காவ்யாவின் சிரிப்பு மறையத் தொடங்கியது. இப்போது அவள் மிகவும் மௌனமாகி விட்டாள். அவள் சோகமாக இருப்பதை பார்க்கும்போது என் மனமும் சோர்ந்து போகும். ஒரு இரவு நான் அவளை என் அருகில் அமர வைத்து கேட்டேன், காவ்யா, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? யாராவது ஏதேனும் சொன்னார்களா? அம்மாவா அல்லது என் தங்கையா? அவள் உடனே இல்லை என்று தலையசைத்து என் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். இல்லை ஆரியன், அப்படி எதுவும் இல்லை. அம்மாவும் நீங்களும் என் மீது அவ்வளவு அன்பு காட்டுகிறீர்கள்.
இது என் புகுந்த வீடு என்று எனக்கு ஒருபோதும் தோன்றியதே இல்லை என்றாள். நான் அவள் கூந்தலை வருடி கொடுத்து கேட்டேன், பின்பு என்ன கவலை என் அன்பே? அவள் உணர்ச்சி வசப்பட்டு, நீங்கள் போய்விடுவீர்கள், நீங்கள் இல்லாமல் எனக்கு தனியாக பயமாக இருக்கும் என்றாள். அவளுடைய அந்த அப்பாவித்தனத்தை கண்டு எனக்கு அவள் மீது அளவற்ற அன்பு பிறந்தது. நான் சொன்னேன், அடியே பைத்தியமே, நான் என்ன என்றென்றைக்குமா போகிறேன்? 2.5 வருடம் தானே, எப்படி போகிறது என்றே தெரியாது. அவள் சொன்னாள், 2.5 வருடம் என்பது மிக நீண்ட காலம் ஆரியன். நான் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டு சொன்னேன், என் பேச்சை கேள். நான் அங்கே செல்லவில்லை என்றால் உன் ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவேன்? உன்னை ஒரு மகாராணியை போல வைத்திருப்பேன் என்று உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன் அல்லவா? எனக்கு காவியாவின் வீட்டின் சூழல் நினைவிருந்தது. அவர்கள் 5 சகோதரிகள். அவர்களுக்கு சகோதரன் இல்லை. ஆனால் அவளுடைய அப்பா அவர்களை இளவரசிகளைப் போல வளர்த்திருந்தார். அவர்களின் ஒவ்வொரு சின்ன ஆசையையும் அவர் நிறைவேற்றியிருந்தார். அவளுடைய அப்பாவிடம் நானும் வாக்குறுதி அளித்திருந்தேன், அவர் மகளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று. நான் காவ்யாவிடம் புரிய வைத்தேன், வெளிநாடு சென்றால் உனக்காக நிறைய பணம் சம்பாதிப்பேன். நாம் நமக்காக ஒரு பெரிய வீட்டை கட்டுவோம். உன்னிடம் கார் இருக்கும். உனக்காக நிறைய ஆடைகளும் நகைகளும் வாங்குவேன். இதையெல்லாம் உனக்காகத்தானே செய்ய விரும்புகிறேன். காவ்யா கண்ணீரை துடைத்துக் கொண்டு எனக்கு விடை கொடுத்தாள். ஆனால் அவள் இதயம் கனத்திருந்தது. நான் கிளம்புவதற்கு ஒரு நாள் முன்னதாக அம்மாவை அருகில் அமர வைத்து சொன்னேன், அம்மா, நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய செலவு தொகையை தனியாகவும் காவ்யாவின் செலவு தொகையை தனியாகவும் உங்கள் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு தேவையான போது நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றேன். அம்மா உடனே என் தலையில் கை வைத்து, ஏண்டா இப்படி பேசுகிறாய்? காவ்யா என் மகள் இல்லையா? நீ நிம்மதியாக போயிட்டு வா. உன்னை விட உன் மனைவி மீது எனக்கு அதிக அக்கறை இருக்கிறது என்றாள். அம்மாவின் அந்த வார்த்தைகள் எனக்கு குளிர்ந்த காற்று போல தெரிந்தன. நான் சொன்னேன், அம்மா, எனக்கு தெரியும். இருந்தாலும் அவள் தன் அப்பாவுக்கு மிகவும் செல்லமானவள். இங்கே அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். தான் ஒரு புகுந்த வீட்டில் இருக்கிறோம் என்ற உணர்வே அவளுக்கு வரக்கூடாது என்றேன். அம்மா சிரித்துக் கொண்டே, நீ கவலைப்படாதே ஆரியன், அவள் என் இதய துடிப்பு. அவளை நான் பூ போல பார்த்து கொள்வேன். நீ உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு சீக்கிரம் திரும்பி வா என்றாள். அம்மாவின் இந்த ஆறுதலால் என் மனம் முழுமையாக திருப்தி அடைந்தது. அடுத்த நாள் விமான நிலையத்தில் காவ்யா என்னை கட்டி அணைத்து மிகவும் அழுதாள். அவளுடைய அந்த அப்பாவி முகம் என் கண்களிலேயே நின்றது. நான் கனத்த இதயத்துடன் சவுதி அரேபியா கிளம்பினேன். அங்கே சென்றதும் மீண்டும் என் வேலையில் மூழ்கினேன். ஆனால் என் இதயம் இந்தியாவிலேயே இருந்தது. நான் தினமும் காவ்யாவிடமும் அம்மாவிடமும் பேசுவேன். காவ்யா தன்னை எவ்வளவு நன்றாக பார்த்து கொள்கிறாள் என்று அம்மா சொல்வாள். அம்மா தன் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறார் என்று காவ்யா சொல்வாள். நான் ஒவ்வொரு மாதமும் அம்மாவின் கணக்கிற்கு 2 பகுதிகளாக பணம் அனுப்புவேன். ஒன்று அம்மா மற்றும் தங்கையின் செலவிற்கு, மற்றொன்று காவ்யாவின் சொந்த தேவைகளுக்காக. நான் அம்மாவிடம் கேட்பேன், அம்மா, காவ்யாவை நன்றாக பார்த்து கொள்கிறீர்கள் அல்லவா? அவளுக்கு ஏதேனும் தேவையா என்று. அம்மா உடனே சிரித்துக்கொண்டு, ஏண்டா இப்படி பேசுகிறாய்? அவள் என் மகள், மகளை விட மேலானவள். உன் தங்கையை விட அவள் என் மீது அதிக அக்கறை காட்டுகிறாள். நாள் முழுவதும் என் கால்களை அமுக்கி விடுகிறாள் என்பாள். வீட்டின் எல்லா வேலைகளையும் அவளே செய்கிறாள். இவ்வளவு நல்ல மருமகள் வீட்டில் இருக்கும்போது வெளியில் இருந்து ஆட்கள் எதற்கு என்று வேலைக்காரியையும் நிறுத்திவிட்டேன் என்று அம்மா சொன்னாள். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நிஜமாகவா அம்மா? காவ்யா அவ்வளவு வேலை செய்கிறாளா என்று கேட்டேன். அம்மா பெருமையுடன், ஆமாம் அத்தை, நீங்கள் ஓய்விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவளே சொல்கிறாள். இப்படிப்பட்ட மருமகள் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றாள். அம்மாவின் இந்த வார்த்தைகள் காவ்யாவை தேர்ந்தெடுத்தது என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த முடிவு என்று என்னை நம்ப வைத்தன.
அதனால் நான் இன்னும் கடினமாக உழைக்கத் தொடங்கினேன். அம்மா, தங்கையின் திருமணத்திற்காகவும் நான் பணம் சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். எல்லாரும் வியக்கும்படி அவளுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்றேன். அம்மா எனக்கு பல ஆசிகளை வழங்கினாள். காலம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் வெளிநாடு சென்று சுமார் 2 ஆண்டுகள் முடிய போகின்றன. காவ்யாவிற்கும் என் அம்மா மற்றும் தங்கைக்கும் நிறைய பரிசுகளை வாங்கினேன். குறிப்பாக காவ்யாவிற்காக விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள் மற்றும் வாசனை திரவியங்களை வாங்கினேன். அவளுக்கு அந்த பரிசுகளை கொடுத்து அழகு பார்ப்பதாக கற்பனை செய்து நானே மகிழ்ந்தேன். 2 ஆண்டுகள் முடிய இன்னும் 2 மாதங்கள் இருந்த நிலையில் திடீரென்று எனக்கு நிறுவனத்தில் விடுமுறை கிடைத்தது. ஒரு ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிந்ததால் எனக்கு போனஸுடன் விடுமுறை அளித்தார்கள். நான் உடனடியாக இந்தியாவிற்கு டிக்கெட் எடுத்தேன். ஆனால் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் சென்று காவ்யாவிற்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் வருவதை பார்த்தால் அவள் எவ்வளவு ஆச்சரியப்படுவாள். அம்மாவும் வியந்து போவார்கள். நான் பொருட்களை பேக் செய்தேன். என் இதயம் மகிழ்ச்சியால் துடித்தது. விமானத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு நான் திடீரென்று இரவு நேரத்தில் வீட்டிற்கு செல்லும் போது காவ்யாவின் முகம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தேன். அவள் என்னை பார்த்ததும் எப்படி கட்டியணைத்துக் கொள்வாள், அவளுடைய அந்த அப்பாவி முகம் மகிழ்ச்சியில் எப்படி மலரும் என்று யோசித்துக் கொண்டே நான் உறங்கி போனேன். அதிகாலை நேரத்தில் நான் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது குளிர்ந்த காற்று என்னை வரவேற்றது. ஆனால் என் இதயத்தில் இருந்த உத்வேகத்திற்கு முன்னால் இந்த குளிர் ஒன்றுமே இல்லை. நான் விரைவாக ஒரு டாக்ஸி பிடித்து வீட்டு விலாசத்தை சொன்னேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அதன் சத்தம் என் காதுகளுக்கே கேட்டது. அண்ணா, கொஞ்சம் வேகமாக போங்கள் என்று டிரைவரிடம் சொன்னேன். அவர் சிரித்துக்கொண்டே, என்ன தம்பி, நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு போகிறீர்கள் போலிருக்கிறது என்றார். நானும் சிரித்தபடி, ஆமாம் அண்ணா, முழுதாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு என் மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் என்றேன். டாக்ஸி அமைதியான சாலைகளில் ஓடிக்கொண்டிருந்தது. என் மனம் கற்பனை உலகில் மிதந்தது. காவ்யா என்னை பார்த்ததும் என்ன செய்வாள்? ஆச்சரியப்படுவாளா? மகிழ்ச்சியில் கத்துவாளா? அல்லது என்னை கட்டி அணைத்து அழுவாளா? அவளுடைய அந்த முகம் என் கண்முன் வந்து சென்றது. தன் செல்ல மகனை திடீரென்று பார்த்தால் அம்மாவும் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இறுதியாக டாக்ஸி என் தெருவிற்குள் திரும்பியது. தூரத்தில் இருந்தே என் வீட்டை பார்த்தேன். வீடு இருட்டில் மூழ்கி இருந்தது. இவ்வளவு நள்ளிரவில் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்பது இயல்புதான். நான் டாக்ஸியை தெருமுனையிலேயே நிறுத்திவிட்டு பணம் கொடுத்துவிட்டு என் ஜாமான்களை எடுத்துக்கொண்டு சத்தமில்லாமல் வீட்டின் கேட் வரை வந்தேன். நான் சத்தம் போட விரும்பவில்லை, ஏனென்றால் அது ஒரு சர்ப்ரைஸ். மெதுவாக பூட்டை திறந்து உள்ளே நுழைந்தேன். சாமான்களை போர்ச் வரை இழுத்து வந்தேன். வீட்டின் உள்பக்க கதவும் பூட்டி இருந்தது. என் கையில் இருந்த சாவியால் அதையும் திறந்தேன். உள்ளே கும்மிருட்டாக அமைதி நிலவியது. நான் என் மொபைல் டார்ச்சை ஒளிரவிட்டு சாமான்களை ஒரு மூலையில் வைத்தேன். காவ்யா உறங்கிக் கொண்டிருக்கும் என் அறைக்கு நேராக செல்ல நினைத்தேன். ஆனால் அப்போது என் பார்வை சமையலறை பக்கம் திரும்பியது. அங்கே ஒரு சிறிய வெளிச்சம் தெரிந்தது. யாரோ சின்ன விளக்கை மட்டும் எரிய விட்டிருந்தார்கள். எனக்கு வியப்பாக இருந்தது. இந்த நள்ளிரவில் சமையலறையில் யார் இருப்பார்கள்? ஒருவேளை அம்மாவிற்கு உடல்நலம் சரியில்லையா? அல்லது காவ்யாவிற்கு பசிக்கிறதா? நான் சத்தமில்லாமல் சமையலறை நோக்கி நடந்தேன். என் இதயம் இப்போது ஒரு இனம் புரியாத பயத்தால் வேகமாக துடித்தது. அது மகிழ்ச்சியான துடிப்பு அல்ல. நான் சமையலறை வாசலை அடைந்து பார்த்தபோது நான் கண்ட காட்சி என் காலடியில் இருந்த தரையை நழுவ செய்தது. மிகவும் அருமையாக வளர்க்கப்பட்ட என் மனைவி காவ்யா சமையலறையின் கடும் குளிர்ச்சியான தரையில் வெறும் காலுடன் நின்று கொண்டிருந்தாள். பனிக்கட்டி போன்ற ஜில்லிட்ட நீரில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். அவள் ஒரு பழைய சாதாரண போர்வையை போர்த்தி இருந்தாள். குளிரினால் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது நிலையை பார்த்ததும் என் இதயம் வாய்க்கு வந்துவிட்டது.
நான் விட்டு சென்ற காவியா இவள் இல்லை. இவள் யாரோ ஒரு அனாதையைப் போல நள்ளிரவில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நான் திகைத்து நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். யாருக்காக நான் லட்சக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்தேனோ அவள் இங்கே அந்த ஜில்லிட்ட நீரில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். நான் அங்கேயே சிலையாக உறைந்து நின்றேன். பூ போல நான் வழியனுப்பி வைத்த என் காவியா இன்று பொலிவிழந்த ஒரு மலரைப் போல என் முன்னால் நின்றாள். அவளது கன்னங்கள் ஒட்டி போயிருந்தன. கண்களை சுற்றி கருவளையங்கள் இருந்தன. மிகவும் மென்மையாக இருந்த அவளது கைகள் குளிர்ந்த நீரில் பாத்திரங்களை தேய்த்து தேய்த்து சிவந்து வீங்கியிருந்தன. அவள் அணிந்திருந்த ஆடைகள் மிகவும் பழையதாக இருந்தன. எங்கள் வீட்டு வேலைக்காரி கூட அதை அணிய மாட்டாள். அந்த பனிக்கட்டி போன்ற தரையில் வெறும் காலுடன் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் மூளையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வெடிகள் வெடித்தன. ஒவ்வொரு மாதமும் நான் தவறாமல் அனுப்பி வைத்த பணம் எங்கே போனது? காவ்யாவிற்காக நான் பிரத்யேகமாக அனுப்பிய செலவு தொகை அவளுக்கு ஏன் கிடைக்கவில்லை? வீட்டு செலவுக்கு நான் தனியாக பணம் அனுப்பியும் அம்மா ஏன் வேலைக்காரியை நிறுத்தினார்? அம்மா என்னிடம் அவள் மகாராணி போல இருப்பதாக சொன்னாளே. எனக்குள் கோபக்கனல் மூண்டது. இந்த கையேறு நிலை மற்றும் என் அன்பிற்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தால் ஏற்பட்ட வலி என் உயிரை பிழிந்தது. என் மனைவியின் இந்த நிலையை பார்த்து நான் துடித்தேன். நான் அவளை அழைக்க முன்னே சென்றபோது அதே தருணத்தில் அந்த கடும் குளிர்ந்த நீரில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த போது அவளது உடல் நடுங்கியது. அப்போது அவள் கையில் இருந்த ஒரு தட்டு நழுவி தரையில் விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. அந்த தட்டு உடைந்த சத்தமோ அல்லது நான் அங்கே இருப்பதை உணர்ந்த அதிர்ச்சியோ அவளை நிலைகுலைய செய்தது. அவள் என்னை பார்த்தாள். ஒரு கணம் அவளது கண்களில் நம்ப முடியாத ஆச்சரியம் தெரிந்தது. அவள் ஏதோ சொல்ல முயல்வதற்குள் அங்கேயே மயங்கி விழுந்தாள். காவ்யா என்று அலறிக்கொண்டே நான் அவளை நோக்கி ஓடி என் கைகளில் ஏந்தி கொண்டேன். அவளது உடல் பனிக்கட்டியைப் போல சில்லென்று இருந்தது. பல மாதங்களாக சரியாக உணவே உண்ணாதது போல உடல் மிகவும் மெலிந்து போயிருந்தது. நான் அவளை தூக்கி கொண்டு வேகமாக என் அறைக்கு ஓடினேன். ஏதேனும் விபரீதம் நடந்துவிடுமோ என்ற பயத்தில் என் இதயம் வெடிக்க பார்த்தது. என் அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்த போது எனக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. சமையலறையை விட அந்த அறையின் நிலை மோசமாக இருந்தது. வெளிக்காற்று வீசும் அந்த அறையின் ஜன்னல் கண்ணாடி உடைந்திருந்தது. அதனால் குளிர்ந்த காற்று நேரடியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. அறையில் ஹீட்டர் எதுவும் இல்லை. படுக்கையில் ஒரு பழைய அழுக்கான விரிப்பு இருந்தது. நான் பணம் அனுப்பி வாங்கிய புதிய மரச்சாமான்கள் அங்கு இல்லை. அதற்கு பதிலாக ஸ்டோர் ரூமில் போட்டு வைத்திருந்த பழைய பொருட்கள் அங்கே இருந்தன. என் தலை சுற்றியது. நான் பலமுறை அம்மாவிடம் வீடியோ காலில் அறையை காட்ட சொன்னபோது அம்மா எப்போதும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அறையை தான் காட்டினாள். அப்படி என்றால் அதெல்லாம் பொய்யா? அவள் காட்டியது வேறு ஏதேனும் அறையா? இல்லை, என் அம்மா இப்படி செய்ய வாய்ப்பில்லை. ஏன் இப்படி செய்தாள் என்று நினைத்த போது என்னை அறியாமல் நான் சத்தமாக அலறினேன். என் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் இருந்த அம்மாவும் தங்கையும் பதற்றத்துடன் வெளியே வந்தனர். நான் காவ்யாவை தூக்கி வைத்திருப்பதை பார்த்ததும் அவர்கள் அப்படியே உறைந்து நின்றனர். ஆரியன், நீ எப்போது வந்தாய் என்று அம்மா கேட்டாள். அவள் குரலில் ஆச்சரியத்தை விட அதிக பயம் தெரிந்தது. அந்த சமயத்தில் எனக்கு எதுவுமே காதில் விழவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக என் அன்பு எங்கே உயிருடன் புதைக்கப்பட்டதோ அந்த அறையின் நிலை மீதும் காவ்யாவின் உயிரற்ற முகத்தின் மீதும் மட்டுமே என் பார்வை இருந்தது. ஆரியன், அம்மாவின் குரல் என் காதுகளில் விழுந்தது. ஆனால் அவள் குரலில் ஆச்சரியத்தை விட அதிக பயம் இருந்தது. நீ எப்போது வந்தாய்? காவ்யாவிற்கு என்ன ஆனது? ஏன் அவள் மயக்கமாக இருக்கிறாள் என்று கேட்டாள். என் தங்கை கண்களை விரித்து பார்த்து கொண்டு நின்றாள். ஆனால் என் மூளை அப்போது மரத்து போயிருந்தது. கோபத்துடனும் நம்பிக்கையற்ற நிலையிலும் நான் அம்மாவை பார்த்தேன்.
இதெல்லாம் என்ன அம்மா என்று கேட்டேன். என் குரல் ஏதோ ஒரு ஆழமான பள்ளத்திலிருந்து வருவது போல இருந்தது. இந்த அறை, இந்த உடைந்த ஜன்னல், அவளது இந்த தோற்றம், இதெல்லாம் என்ன என்று நான் அலறினேன். காவ்யாவை அந்த பழைய படுக்கையில் கிடத்தி அவளுடைய பனிக்கட்டி போன்ற கைகளை என் கைகளில் தேய்க்கத் தொடங்கினேன். சீக்கிரம் சுடுதண்ணீரும் போர்வையும் கொண்டு வா என்று கத்தினேன். அதிர்ச்சியில் நின்றிருந்த என் தங்கை என் கர்ஜனையை கேட்டு வேலை செய்ய ஓடினாள். அம்மா ஒரு அடி முன்னே வந்தாள். ஆரியன் மகனே, முதலில் நான் சொல்வதை கேள் என்றாள். நான் கையை உயர்த்தி அவளை அங்கேயே தடுத்தேன். என்ன கேட்க வேண்டும் அம்மா? என்னை கேட்க சொல்கிறாயா? கடந்த 2 ஆண்டுகளாக என்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தாயா? வீடியோ காலில் நீ எனக்கு காட்டியது எந்த அறை என்று கேட்டேன். அம்மாவின் பார்வை கீழே விழுந்தது. அது அது உன் தங்கையின் அறை. நீ கவலைப்படுவாய் என்றுதான் அப்படி செய்தேன் என்றாள். நான் விஷமத்தனமாக சிரித்தேன். கவலைப்படுவேனா? என் மனைவி இந்த உடைந்த ஜன்னல் கொண்ட நரகத்தில் உறங்குகிறாள் என்று தெரிந்திருந்தால் நான் பைத்தியமாகவே ஆகியிருப்பேன். ஒவ்வொரு மாதமும் நான் அனுப்பிய பணம் எங்கே போனது அம்மா? இவளுடைய சொந்த செலவிற்காக அனுப்பிய பணம் எங்கே என்று கேட்டேன். இப்போது அம்மாவின் பார்வையில் தயக்கத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான கண்டிப்பு வந்தது. அந்த பணம் வீட்டு செலவிற்கு பயன்பட்டது, எனக்கு தேவை இருந்தது என்றாள். நான் வேதனையுடன் கத்தினேன். வீட்டு செலவிற்கா? வீட்டு செலவிற்காக நான் உங்களுக்கு தனியாக பணம் அனுப்பினேனே. தங்கையின் திருமணத்திற்காகவும் உங்கள் சொந்த செலவிற்காகவும் தனித்தனியே பணம் அனுப்பினேனே. அதெல்லாம் எங்கே போனது? அம்மா இப்போது கோபமடைந்தாள். எல்லாம் செலவாகிவிட்டது, அவ்வளவுதான். நீ யாருக்காக சம்பாதிக்கிறாய்? நான் உன் தாய். உன் வருமானத்தின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றாள். நான் கையெறு நிலையில் காவ்யாவின் முகத்தை பார்த்தேன். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அம்மா. என் சொத்து எல்லாம் உங்களுடையதுதான். ஆனால் இவள் என்ன பாவம் செய்தாள்? இவளுடைய பணத்தை ஏன் பறித்தீர்கள்? அதற்குள் என் தங்கை போர்வை கொண்டு வந்தாள். நான் காவ்யாவை அதில் சுற்றினேன். அவள் இன்னும் மயக்கத்திலேயே நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் என் தங்கையை பார்த்தேன். நீ இவளுடைய தோழி போல பேசினாயே. அம்மா காவ்யாவை நன்றாக பார்த்து கொள்கிறார் என்று போரில் சொன்னாயே. நீயும் ஏன் உண்மையை சொல்லவில்லை? என் தங்கை பயத்துடன் அம்மாவை பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டாள். அண்ணா, அம்மா சொன்னார் இவள் உங்கள் மீது ஏதோ மந்திரம் செய்கிறாள் என்று. உங்களை எங்களிடமிருந்து பிரித்து விடுவாள். இவள் நல்லவள் இல்லை என்று சொன்னார். என் தலையில் யாரோ சுத்தியலால் அடித்தது போல இருந்தது. மந்திரமா? இந்த அப்பாவி பெண்ணா மந்திரம் செய்வாள்? அவள் வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதற்காக இதையெல்லாம் நம்பினீர்களா? அம்மா இப்போது வெளிப்படையாக பேசத் தொடங்கினாள். ஆமாம், அவள் வரதட்சணை கொண்டு வரவில்லை. வெறும் கையோடுதான் வந்தாள். வந்த உடனே உன்னை என்னிடமிருந்து பிரித்து விட்டாள். நாள் முழுவதும் போனில் உன்னிடம் என்னை பற்றி புகார் சொல்லிக் கொண்டே இருப்பாள். நான் அலறினேன். பொய் சொல்கிறீர்கள் அம்மா, பொய். நான் தினமும் இவளிடம் பேசினேன். ஒரு நாள் கூட உங்களை பற்றி இவள் குறை சொன்னதே இல்லை. எப்போதும் நீங்கள் அவளை மகள் போல பார்ப்பதாகவே சொன்னாள். இந்த சத்தத்தில் காவ்யாவிற்கு நினைவு திரும்பியது. அவள் மெதுவாக கண்களை திறந்து என்னையும் அம்மாவையும் பார்த்தபோது அவள் கண்களில் மரண பயம் தெரிந்தது. ஆரியன், நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள் என்று நடுங்கிக் கொண்டே சொன்னாள். காவ்யா, நான் வந்துவிட்டேன். இனி உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். நான் அவளை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். இந்த காட்சியை கண்ட அம்மாவின் உடல் முழுவதும் கோபத்தினால் தீப்பற்றி எரிந்தது. பார் உன் கண்களால். இப்போதும் நான் அவளை அடித்து விடுவேன் என்ற பயத்தை உன்னிடம் காட்டுகிறாள். இவள் உன்னை எனக்கு எதிராக திருப்புகிறாள் ஆரியன். இவளை விட்டுவிடு. இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை என்றாள். நான் காவ்யாவை இன்னும் உறுதியாக பிடித்துக்கொண்டு அம்மாவை தீர்க்கமாக பார்த்தேன். போதும் அம்மா, எல்லாம் முடிந்தது என்றேன். என் குரல் எவ்வளவு உறுதியாக இருந்ததென்றால் அம்மா ஒரு கணம் திகைத்து போனாள். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டீர்கள். இனி நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்றேன். காவ்யாவை என் கைகளில் ஏந்தியபடி வாசலில் நின்ற அம்மாவை பார்த்தேன்.
அவள் கண்களில் இப்போது பயத்திற்கு பதிலாக கோபம் இருந்தது. ஆரியன், என்ன இது அநாகரிகம்? இவளை கீழே இறக்கு, நான் சொல்வதை கேள் என்று அம்மா கட்டளையிட்டாள். ஆனால் அந்த கட்டளையில் பழைய அதிகாரம் இல்லை. என்ன கேட்க வேண்டும் அம்மா? என் குரல் கனமாகவும் நிதானமாகவும் இருந்தது. என் கண்ணெதிரே இருக்கும் இந்த நிலைமைக்கு பிறகும் ஏதேனும் கேட்க மிச்சம் இருக்கிறதா? காவியாவை அறைக்குள் கொண்டு சென்று படுக்கையில் கிடத்தினேன். அவள் இன்னும் பாதி மயக்கத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது நான் என் தங்கையை அதட்டினேன். சுடுதண்ணீர் கொண்டு வர சொன்னேன் அல்லவா? அவள் பயந்து சமையலறைக்கு ஓடினாள். அம்மாவும் எனக்கு பின்னாலேயே அறைக்குள் வந்தாள். பார் ஆரியன், நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். தனக்கு வேலைக்காரி தேவையில்லை என்றும் எல்லா வேலைகளையும் தானே செய்வதாகவும் அவள்தான் சொன்னாள் என்றாள் அம்மா. நான் அம்மாவை திரும்பி பார்த்தேன். அந்த உடைந்த ஜன்னல், இதையும் இவளேதான் வேண்டாம் என்று சொன்னாளா என்று கேட்டேன். அம்மா கத்தினாள். அதற்கென்ன இப்போது? உடைந்து விட்டால் சரி செய்து கொள்ளலாம். நீ வந்து விட்டாய் அல்லவா? இப்போது சரி செய். இதற்காக ஏன் இவ்வளவு கத்துகிறாய்? நான் கையேறு நிலையில் சிரித்தேன். கத்துவதற்கு விஷயம் இருக்கிறது அம்மா. நீங்கள் இவளை இந்த நரகத்தில் வைத்திருந்தீர்கள். நான் அங்கே என் மனைவி மகாராணி போல இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் காவ்யாவிற்கு சற்று நினைவு திரும்பியது. அவள் கண்களை திறந்து என்னையும் அம்மாவையும் பார்த்தபோது அவள் கண்களில் மரண பயம் தெரிந்தது. பலவீனமான கைகளால் என் கையை பற்றி கொண்டு, ஆரியன், போதும், விட்டு விடுங்கள். அம்மாவிடம் எதுவும் கேட்காதீர்கள். எல்லாம் என் தப்புதான். என்னால் அவரை சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை என்றாள். அவள் சொன்னதை கேட்டு என் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. நீ அமைதியாக இரு காவ்யா. ஒரு வார்த்தை கூட பேசாதே என்று சொன்னேன். என் தங்கையிடமிருந்து தண்ணீர் வாங்கி காவ்யாவிற்கு புகட்டினேன். என் தங்கை அழுது கொண்டே சொன்னாள், அண்ணா, நான் உங்களிடம் உண்மையை சொன்னால் நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றும் வேலையை விட்டுவிட்டு வந்து விடுவீர்கள் என்றும் அம்மா சொன்னார். பிறகு நம் செலவுகளுக்கு என்ன செய்வது என்று பயமுறுத்தினார். நான் தண்ணீர் கோப்பையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு என் தங்கையை நோக்கி திரும்பினேன். செலவா என்று கத்தினேன். உங்களுக்கு செலவை பற்றித்தான் கவலை. ஆனால் இங்கே இவள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு மாதமும் இவளுடைய மருத்துவ செலவிற்காக நான் அனுப்பிய பணம் எங்கே? அதுவும் செலவாகி விட்டதா என்று கேட்டேன். என் தங்கை அம்மாவை பார்த்தாள். அம்மா பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆமாம், அம்மாவின் குரலில் ஒரு பிடிவாதம் இருந்தது. அந்த பணத்தை நான் தான் வைத்துக் கொண்டேன். இவளுக்காக செலவு செய்து என்ன லாபம்? இவளுடைய பெற்றோர் இவளுக்கு ஒரு நூல் இழை கூட கொடுக்கவில்லையே என்றாள். இதை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இந்த உண்மைக்கு நான் தயாராகவே இல்லை. இதற்கு என்ன அர்த்தம் அம்மா என்று கேட்டேன். அம்மா என் கண்களை நேராக பார்த்து சொன்னாள், அர்த்தம் இதுதான். இவள் வெறும் கையோடு வந்தாள். வெறும் கையோடு தான் இருப்பாள். உன் தங்கைக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அவளுடைய வரதட்சணைக்காகத்தான் அந்த பணத்தை சேர்த்தேன். நீ உன் மனைவி மீதான மோகத்தில் குருடாகி விட்டாய். ஆனால் நான் அப்படி இல்லை. என் மகளின் எதிர்காலம் எனக்கு முக்கியம் என்றாள். என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. என் மனைவியின் உரிமை பணத்தை உங்கள் மகளின் வரதட்சணைக்காக திருடி விட்டீர்களா என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். திருடவில்லை என்று அம்மா சொன்னாள். உன் வருமானத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது. உன் தங்கைக்கும் உரிமை இருக்கிறது. இந்த ராசி இல்லாதவள் எப்படியும் எதற்கும் உதவப் போவதில்லை. 2 வருடமாகியும் ஒரு நற்செய்தி கூட சொல்லவில்லை. இந்த அவதூறு எவ்வளவு இழிவானது என்றால் நான் என் சுயநிலைமை இழந்தேன். அம்மா என்று அலறினேன். இறைவனுக்கு பயப்படுங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா? அம்மா ஒரு அடி முன்னே வந்தாள். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் ஆரியன். இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை. இவளால் உனக்கு ஒரு குழந்தையை தர முடியாது. உனக்கு நான் 2வது திருமணம் செய்து வைக்கிறேன். அவள் உனக்கு நிலவு போன்ற ஒரு மகனையும் நிறைய வரதட்சணையையும் கொண்டு வருவாள் என்றான். அம்மாவின் வார்த்தைகள் விஷம் தோய்ந்த அம்புகளைப் போல என் நெஞ்சில் குத்தின. இப்போது முழுமையாக நினைவு திரும்பியிருந்த காவியா படுக்கையில் கிடந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள்.
அந்த வார்த்தையை கேட்டதும் அவள் அப்படியே கல்லாய் சமைந்து போனாள். அவளது ஆன்மாவை யாரோ பறித்து சென்றது போல இருந்தது. அவளது கண்களில் இருந்த கண்ணீர் கூட வற்றி போனது. அவள் வெறுமையுடன் சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இறந்து விட்டாளோ என்று எனக்கு தோன்றியது. அவள் உயிரோடு இல்லை. அவளது இந்த மரணத்திற்கு என் அம்மாதான் காரணம். நான் நடுங்கும் கைகளால் காவ்யாவின் முகத்தை தட்டி, காவ்யா, காவ்யா, கண்விழி, என் பேச்சை கேள் என்று கூப்பிட்டேன். ஆனால் அவள் வேறொரு உலகத்திற்கு சென்று விட்டது போல தெரிந்தாள். என் கோபமும் வேதனையும் சேர்ந்து ஒரு எரிமலையாக மாறியது. இந்த இழிவான குற்றச்சாட்டை சுமத்திய பிறகும் திருப்தியாக இருந்த என் அம்மாவை நான் திரும்பி பார்த்தேன். ஏன் அம்மா? என் குரல் மிகவும் தணிந்து போயிருந்தது. இந்த அப்பாவி பெண்ணிற்கு ஏன் இப்படி செய்தீர்கள்? அம்மா முகத்தை சுளித்துக் கொண்டாள். ஏன் செய்தேனா என்று எரிச்சலுடன் கேட்டாள். இவளுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் ஆரியன். வரதட்சணையாக ஒரு பொருளை கூட கொண்டு வரவில்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் உரிமை கொண்டாடுகிறாள். இவளுக்கு இதுதான் சரி என்று என் கண்களை நேராக பார்த்து சொன்னாள். நீ போ, உனக்கு நான் வேறு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றாள். நான் நடுங்கிக் கொண்டே காவ்யாவை பார்த்தேன். அவள் இன்னும் உணர்வற்று கிடந்தாள். அம்மா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்லிவிட்டீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா என்று நான் கதறினேன். அம்மா சிரித்தாள். ஆமாம், நான் சரியாகத்தான் சொல்கிறேன். இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை என்றாள். இந்த உரையாடல் முழுவதும் காவ்யா ஒரு பக்கம் அமைதியாக கிடந்தாள். என் கண்ணீர் நின்றபாடில்லை. மூலையில் நின்றிருந்த என் தங்கையை பார்த்தேன். நீயும் இதையே தான் நினைக்கிறாயா என்று கேட்டேன். அவள் தலை குனிந்தாள். தங்கை சொன்னாள், அண்ணா, அம்மா சொல்வது சரிதான். இவள் வீட்டிற்கு வந்த பிறகு எல்லாம் மாறிவிட்டது. நீங்கள் எங்களை விட்டு தூரமாகி விட்டீர்கள். நான் அலறினேன். தூரமாகி விட்டேனா? நான் உங்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். உன் திருமணத்திற்காக பணம் சேர்த்தேன். ஆனால் நீங்கள் என் மனைவியை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். என் தங்கை அழுது கொண்டே சொன்னாள், அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையை சொன்னால் அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று மிரட்டினார். இவள் ஒரு சூனியக்காரி, உங்களை வசியப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்று அம்மா சொன்னார். நான் என் தலையில் அடித்துக் கொண்டேன். மந்திரமா? இவளது அப்பாவித்தனத்தை மந்திரம் என்று சொல்லிவிட்டீர்களா? இவளது சேவையை உங்களுக்கு செய்யப்பட்ட அடிமைத்தனம் என்று நினைத்து விட்டீர்களா? இந்த சத்தத்திற்கு நடுவே காவ்யா லேசாக அசைந்தாள். அவள் என்னை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு கெஞ்சல் இருந்தது. போதும், விட்டுவிடுங்கள். என்னை இன்னும் அவமானப்படுத்தாதீர்கள் என்று அவள் கண்கள் சொன்னது போல இருந்தது. ஆனால் என்னால் நிறுத்த முடியவில்லை. இன்று நீதிக்கான நாள். படுக்கையில் பயந்து கிடந்த காவ்யாவை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். அவள் ஒரு குருவி குஞ்சை போல நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளை உறுதியாக பிடித்து கொண்டு அம்மாவின் கண்களை நேராக பார்த்து சொன்னேன், அம்மா, அடுத்தவர் வீட்டு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து இப்படித்தான் அவமானப்படுத்துவார்களா? என் குரலில் இப்போது நடுக்கவில்லை. ஒரு முடிவு மட்டுமே இருந்தது. ஏனென்றால் நீங்கள் இவளிடம் அன்பாக நடக்கவில்லை. இவள் என் மனைவி. இவளை நன்றாக பார்த்து கொள்வதாக நீங்கள் எனக்கு வாக்குறுதி அளித்திருந்தீர்கள். அம்மா என்னை கோபமாக பார்த்து சொன்னாள், மனைவிக்கான கடமையையே இவள் செய்யாத போது என்ன வாக்குறுதி? நான் கேட்டேன், இவள் எந்த கடமையை செய்யவில்லை அம்மா? இவள் உங்களுக்கு சேவை செய்யவில்லையா? வீட்டின் எல்லா வேலைகளையும் இவள் செய்யவில்லையா? அம்மா சொன்னாள், அதெல்லாம் இவளுடைய கடமை. அதற்கு பதிலாக நீ அனுப்பிய பணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இதில் என்ன தவறு? நான் வேதனையுடன் சொன்னேன், அம்மா, ஒரு நாள் கூட நீங்கள் இவள் மீது அக்கறை காட்டவில்லை. ஒரு நாள் கூட. இதுவரை அழுது கொண்டிருந்த என் தங்கை, அண்ணா, தயவு செய்து அம்மாவை எதுவும் சொல்லாதீர்கள் என்றாள். நான் அவளை பார்த்து, ஏன் சொல்லக்கூடாது? உனக்கும் எல்லாம் தெரியும் தானே. என் மனைவியின் உரிமை பணத்தில்தான் உனக்கான வரதட்சணை தயாராகி கொண்டிருந்தது. இவளுடைய கண்ணீரால் வாங்கப்பட்ட அந்த நகைகளை அணிய உனக்கு வெட்கமாக இல்லையா என்றேன். என் தங்கை அமைதியாகி விட்டாள். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். நான் கசப்புடன் சொன்னேன்,
ஸ்டோர் ரூமில் உன் பெயர் எழுதிய புதிய பெட்டிகளை பார்த்தபோதே எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. எனக்கு பின்னால் என்ன விளையாட்டு நடக்கிறது என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டேன். அம்மா இப்போது முன்னே வந்து சொன்னாள், ஆமாம், அதற்கென்ன, உன் வருமானத்தில் என் மகளுக்கு உரிமை இருக்கிறது. அவளுக்குத்தான் உரிமை உண்டு, இவளுக்கு இல்லை. நான் காவியாவை இன்னும் பலமாக பற்றி கொண்டு சொன்னேன். முதலாவது இவளுக்குத்தான் உரிமை உண்டு அம்மா. ஏனென்றால் இவள் என் மனைவி. இவளை பாதுகாக்கும் பொறுப்பை இறைவன் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறான். உங்களை பார்க்கும் பொறுப்பையும் தந்திருக்கிறான். ஆனால் இவளுடைய உரிமையை பறித்து உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. நான் காவியாவை மெதுவாக எழ செய்தேன். அம்மா, காவியாவிற்காக நான் அனுப்பிய பணம் எங்கே? அந்த பணம் முழுவதையும் இப்போதே என்னிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றேன். அம்மா சிரித்தாள். என்ன பணம்? என்னிடம் பணம் எதுவும் இல்லை என்றாள். எல்லாம் உன் தங்கையின் வரதட்சணைக்காக செலவாகிவிட்டது என்றாள் அம்மா. நான் ஒரு பெருமூச்சு விட்டு சரி அம்மா என்று சொன்னேன். காவியாவை மெதுவாக தாங்கி பிடித்து எழ செய்தேன். அவளால் தன் கால்களில் நிற்கவே முடியவில்லை. என் மனைவிக்கு இடமில்லாத இந்த வீட்டிலிருந்து நள்ளிரவு என்றும் பாராமல் வெளியேறுவதே சிறந்தது என்று நான் இன்று முடிவெடுத்தேன். அம்மாவின் சிரிப்பு சட்டென மறைந்தது. ஆரியன், என்ன முட்டாள்தனம் இது? இந்த நள்ளிரவில் எங்கே போவாய்? இந்த ஒரு பெண்ணுக்காக உன் தாயை விட்டு விடுவாயா என்று கேட்டாள். நான் சொன்னேன், உங்களை விட்டு செல்லவில்லை அம்மா, நீதி செய்கிறேன். என் மனைவிக்கு அவளது உரிமையை பெற்று தருவதன் மூலம் என் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். நான் காவியாவை அழைத்துக் கொண்டு வாசலை நோக்கி சென்றபோது அம்மா நான் எதிர்பார்க்காத ஒன்றை செய்தாள். ஓடி வந்து தன் முந்தானையை என் காலடியில் விரித்து அமர்ந்தாள். ஆரியன், நின்றுவிடு என் மகனே. என்னிடம்தான் தவறு நடந்துவிட்டது. என்னை மன்னித்து விடு. இந்த பெண்ணுக்காக உன் தாயை அவமானப்படுத்தாதே என்று அழுதாள். அம்மா, தயவு செய்து எழுந்திருங்கள் என்று நான் பின்வாங்கினேன். என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? அம்மா என் கால்களை பிடித்துக் கொண்டு அழுதாள். நீ போய்விட்டால் நான் செத்து விடுவேன் ஆரியன். மருமகள் வந்தவுடனேயே மகனை பிரித்து விட்டாள் என்று ஊர் உலகம் என்ன பேசும்? நான் காவியாவை சுவரோரம் சாய்த்துவிட்டு அம்மாவின் முன்னால் அமர்ந்தேன். அம்மா, மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நீங்கள் அப்போதே யோசித்திருக்க வேண்டும். அடுத்தவர் வீட்டு பெண்ணை நீங்கள் கொடுமைப்படுத்திய போதே நீங்கள் இவளுக்கு நீதி வழங்கவில்லை. அம்மா கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னாள், சரி, இப்பொழுதே நீதி செய்கிறேன். இவளை இங்கேயே இருக்க சொல். நான் இனி ஏதும் சொல்ல மாட்டேன். நான் அம்மாவின் கண்களை பார்த்தேன். அங்கே வருத்தம் இல்லை, ஒரு பிடிவாதம் மட்டுமே இருந்தது. அம்மா, நீங்கள் இப்போதும் புரியவில்லை. நீங்கள் செய்த அநீதிக்காக நீங்கள் வருத்தப்படவில்லை. இவளுக்காக நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்ற கோபம் மட்டுமே உங்களுக்கு இருக்கிறது. என் பேச்சை கேட்ட அம்மா தன் முந்தானையை எடுத்து எழுந்து நின்றாள். அவளது முகத்தில் மீண்டும் அதே கடுமை திரும்பியது. ஆமாம், நீ சரியாகத்தான் புரிந்து கொண்டாய் என்று அவள் கோபமாக கத்தினாள். இவளை உன் தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டாய். இந்த சூனியக்காரி உன் மீது அப்படி ஒரு வசியத்தை செய்திருக்கிறாள். அதனால் உனக்கு உன் தாயும் தங்கையும் கண்ணுக்கு தெரியவில்லை. நான் காவியாவின் கையை பற்றி கொண்டேன். போதும் அம்மா, இதோடு நிறுத்துங்கள். உங்கள் பேச்சை நான் அதிகம் கேட்டுவிட்டேன். இப்பொழுதே இந்த வீட்டை விட்டு நான் வெளியேறுகிறேன். நான் காவியாவின் கையை பிடித்து அவளை மெதுவாக அறைக்கு வெளியே அழைத்து சென்றேன். அப்போது என் தங்கை குறுக்கே வந்தாள். அண்ணா, கடவுளுக்காக இப்படி செய்யாதீர்கள். காலை வரை பொறுத்திருங்கள். மக்கள் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? நான் அவளை வழிவிலக செய்தேன். இந்த உடைந்த ஜன்னல் கொண்ட அறையில் என் மனைவி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த போது வராத மக்கள் அக்கறை இப்போது எதற்கு என்று கேட்டேன். பின்னால் இருந்து அம்மா கத்தினாள். ஆரியன், இன்று நீ இந்த வாசலை தாண்டி சென்றால் உன் தாய் இறந்து விட்டதாகவே நினைத்துக்கொள். இது அவளது கடைசி ஆயுதம். ஆனால் நானும் இன்று முடிவெடுத்து விட்டேன். அம்மா, என் நம்பிக்கையை நீங்கள் துரோகம் செய்த போதே என்னை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்றேன். நான் திரும்பி பார்க்காமல் காவியாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்தேன். நள்ளிரவின் பனிக்காற்று எங்கள் உடலை தீண்டிய போது ஏற்கனவே பாதி மயக்கத்தில் இருந்த காவியா பலமாக நடுங்கத் தொடங்கினாள்.
அவள் பயந்து போன கண்களுடன் என்னை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு பெரும் அதிர்ச்சி இருந்தது. ஆரியன், என்ன செய்து விட்டீர்கள் நீங்கள் என்று அவளது குரல் திக்கி திக்கி வந்தது. அம்மா என்ன நினைப்பார்? என்னை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் என் தப்புதான். நான் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டேன். இல்லை காவ்யா, இனி மன்னிப்பு எதுவும் இல்லை. நான் அம்மாவை கைவிடவில்லை, அநீதியை தான் கைவிட்டேன். உன்னுடையது எந்த தவறும் இல்லை. உன்னை இவர்களிடம் நம்பி விட்டு சென்றதுதான் என் தவறு என்றேன். நான் அவளை தாங்கி பிடித்து தெருமுனை வரை கூட்டி வந்தேன். சாலை வெறிச்சோடி இருந்தது. தூரம் வரை எந்த வாகனமும் கண்ணில் படவில்லை. காவ்யாவின் பாதங்கள் குளிரான தரையில் இருந்ததால் வீங்கி போயிருந்தன. அவளால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை. நான் அவளை அங்கேயே நடைபாதையில் அமர வைத்து என் ஜாக்கெட் கழற்றி அவள் தோளில் போர்த்தினேன். பிறகு ஒரு ஆட்டோவை பிடித்து அவளை அமர வைத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல் என்றேன். ஆட்டோக்காரர் எங்களை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஆனால் எதுவும் பேசாமல் வண்டியை எடுத்தார். காவ்யா என் கையை பிடித்துக் கொண்டு, மருத்துவமனைக்கு ஏன்? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஆரியன், என்னை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்றாள். அவளது குளிர்ந்த கைகளை என் கைகளுக்குள் வைத்து தேய்த்தபடி சொன்னேன். நாம் மருத்துவமனைக்குத்தான் செல்கிறோம். நீ நலமாக இல்லை. இனி உன் ஒவ்வொரு முடிவையும் நானே எடுப்பேன். நீ போதுமான அளவு சகித்துக் கொண்டாய். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் காவ்யாவை பார்த்தபோது அவர் முகத்தில் கவலை தெரிந்தது. இவரது நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இவருக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடும் நிமோனியாவும் இருப்பதாக தெரிகிறது. இவரை மருத்துவமனைக்கு அழைத்து வர ஏன் இவ்வளவு தாமதம் செய்தீர்கள் என்று கேட்டார். தாமதம் நான் செய்யவில்லை. என் பணத்தில் சொகுசாக வாழ்ந்து கொண்டு என் மனைவியை பட்டினி போட்ட என் தாய்தான் செய்தார் என்று நான் எப்படி சொல்வேன்? டாக்டர், தயவு செய்து இவரை காப்பாற்றுங்கள். இவர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார் என்றேன். மருத்துவர் அவளை உடனடியாக அனுமதித்தார். செவிலியர்கள் அவளை வார்டிற்கு அழைத்து சென்றனர். நான் அந்த வராந்தாவில் இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தேன். என் காதுகளில் அம்மாவின் அந்த வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருந்தன. இவளுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும். இறைவா, என் அப்பாவி மனைவி இந்த தண்டனையை பெறுவதற்கு நான் என்ன பாவம் செய்தேன்? நான் உடனே என் நண்பனுக்கு போன் செய்தேன். நண்பா, எனக்கு இன்றிரவே ஒரு சிறிய வீடு வாடகைக்கு வேண்டும். சுத்தமாக இருந்தால் போதும் என்றேன். அவன் ஆச்சரியத்துடன், ஆரியன், நீ எப்போது வந்தாய்? இவ்வளவு நள்ளிரவில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று என் நண்பன் கேட்டான். எல்லாம் சரியாக இருக்கிறது. நீ வீட்டை மட்டும் ஏற்பாடு செய். நான் காலையில் பணம் தருகிறேன் என்றேன். அவன் ஒத்துக்கொண்டான். காவ்யா 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தாள். அந்த 2 நாட்களில் அவளது உடல்நிலை சற்று தேறியது. நான் முழு நேரமும் அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். அவள் உறங்கிக் கொண்டே இருப்பாள். நான் அவளையே பார்த்து கொண்டிருப்பேன். அந்த 2 ஆண்டுகளில் அவளது முகத்தின் பொலிவு எங்கே போனது என்று எண்ணி வருந்துவேன். அவள் கண் விழிக்கும் போது என்னை பார்த்து பயப்படுவாள். அம்மா கோபப்படுவாரே என்பாள். நான் சிரித்துக் கொண்டே அவளது நெற்றியில் முத்தமிடுவேன். இனி யாரும் கோபப்பட மாட்டார்கள். இனி நீயும் நானும் மட்டும்தான் என்பேன். 3வது நாள் மருத்துவர் அவளை டிஸ்சார்ஜ் செய்தார். என் நண்பன் ஏற்பாடு செய்திருந்த அந்த புதிய வாடகை வீட்டிற்கு ஆட்டோவில் அவளை அழைத்து வந்தேன். அது ஒரு சிறிய 2 அறைகள் கொண்ட வீடு. ஆனால் முற்றிலும் காலியாக இருந்தது. ஒரு பாய் கூட அங்கே இல்லை. காவ்யா அந்த வெற்று வீட்டை பார்த்துவிட்டு பிறகு என்னை பார்த்தாள். ஆரியன், நான் அவளை தாங்கி பிடித்து உள்ளே அழைத்து சென்று சுவரோரம் அமர வைத்தேன். இதுதான் நம் புதிய வீடு காவ்யா. சிறியதுதான். ஆனால் இங்கே உன் மீது யாரும் அநீதி இழைக்க மாட்டார்கள். இங்கே நீதான் என் அரசி என்றேன். அவளை அமர வைத்துவிட்டு நான் கடை வீதிக்கு சென்றேன். அங்கிருந்து ஒரு மெத்தை, 2 தலையணைகள், போர்வை மற்றும் சில மளிகை பொருட்களை வாங்கி வந்தேன். என் கைகளாலேயே தரையில் படுக்கை விரித்து அவளை கிடக்க வைத்தேன். நான் இதையெல்லாம் செய்வதை அவள் புன்னகையுடனும் அன்புடனும் பார்த்து கொண்டிருந்தாள். காவ்யா தேறி வந்தாள்.
அவளது முகத்தில் மீண்டும் பொலிவு திரும்பியது. நாட்கள் நகர்ந்தன. இப்போது அவள் சிரிக்கத் தொடங்கினாள். ஒரு நாள் நான் வேலையில் இருந்து திரும்பிய போது அவள் சொன்னாள், ஆரியன், நான் அம்மாவிற்கு போன் செய்தேன். என் இதயம் ஒரு கணம் நின்றது. பிறகு அவர் என்ன சொன்னார் என்று கேட்டேன். காவ்யா தலை குனிந்து கொண்டு சொன்னாள், நான் அவர் மகனை பறித்து கொண்டதாக சொன்னார். அவர் என்னிடம் இனி பேசவே மாட்டாராம். என்னை மிகவும் கேவலமாக பேசினார். நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். அவர் இப்படித்தான் பேசுவார் என்று தெரிந்தும் நீ ஏன் போன் செய்தாய் என்று கேட்டேன். காவ்யா சொன்னாள், அவர் உங்கள் தாய் அல்லவா ஆரியன். என்னால் நீங்கள் கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை என்று காவ்யா சொன்னாள். நான் அவள் கையை பிடித்துக் கொண்டு சொன்னேன், அம்மா என்ன செய்கிறாரோ அது அவருடைய விஷயம். என் கடமையை நான் தவறவிட மாட்டேன். இந்த மாத செலவிற்கான பணத்தை நான் அவர் கணக்கிற்கு அனுப்பிவிட்டேன். காவ்யா ஆச்சரியப்பட்டாள். இவ்வளவு நடந்த பிறகும் நான் பணம் அனுப்பியதை கேட்டு திகைத்தாள். ஆமாம், ஏனென்றால் அவர் என் தாய். அவரை பார்த்துக் கொள்வது என் பொறுப்பு. ஆனால் உன்னுடைய அமைதியும் என் பொறுப்புதான். இரண்டையும் நான் சரியாக கவனிப்பேன் என்றேன். சில மாதங்கள் கடந்தன. என் தங்கையின் திருமண தேதி வந்தது. ஒரு நாள் என் தங்கை எனக்கு ரகசியமாக போன் செய்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். அண்ணா, அம்மா எனக்கு திருமணம் நிச்சயித்திருக்கிறார். ஆனால் இந்த திருமணத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று சொல்கிறார் என்றாள். நான் சொன்னேன், நீ கவலைப்படாதே, நான் வருவேன். உனக்கான எல்லா வரதட்சணையும் நானே தருவேன். அவள் அழத் தொடங்கினாள். வேண்டாம் அண்ணா, நீங்கள் அனுப்பிய பணத்தை வைத்தே அம்மா எல்லாம் தயார் செய்து விட்டார். அது அண்ணியின் பணம். நான் கண்களை மூடிக்கொண்டேன். அந்த பணம் காவ்யாவினுடையது, அவளுடைய உரிமை. இருந்தாலும் நீ என் தங்கை, உன் மீதும் எனக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பணத்தை நான் தொடமாட்டேன். என் புதிய வருமானத்திலிருந்து உனக்கு திருமணம் செய்து வைப்பேன். ஆரியன் தன் தங்கையை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் என்று அம்மாவிடம் சொல்லிவிடு என்றேன். நான் பகல் இரவு பாராமல் உழைத்தேன். காவ்யாவிடம் சொன்னேன், காவ்யா, என் தங்கையின் திருமணம், அவளுக்கு பரிசுகள் வாங்க வேண்டும். காவ்யா புன்னகைத்துக் கொண்டு தன் கழுத்தில் இருந்த ஒரு சிறிய தங்க லாக்கெட்டை கழற்றி என்னிடம் கொடுத்தாள். இது என் தரப்பில் இருந்து, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். வேண்டாம் காவ்யா, உன்னுடையது உன்னிடமே இருக்கட்டும். நான் சம்பாதிக்கிறேன் அல்லவா என்றேன். திருமணத்திற்காக நான் எல்லா செலவுகளையும் செய்தேன். திருமணத்தன்று நான் சென்றேன். காவ்யாவும் என்னுடன் வந்தாள். எங்களை பார்த்தவுடன் அம்மா முகத்தை திருப்பிக் கொண்டாள். உன் தாயை எரிக்க இந்த ராசி இல்லாதவளை அழைத்து கொண்டு வந்து விட்டாயா என்றாள். நான் அம்மாவின் பாதங்களை தொட முயன்றேன். ஆனால் அவர் தன் கால்களை பின்னுக்கு இழுத்து கொண்டார். என்னிடம் இருந்து தள்ளி நில், இங்கிருந்து போய்விடு என்றார். நான் என் தங்கையை கட்டியணைத்து அவளுக்குரிய பரிசை கொடுத்துவிட்டு காவ்யாவின் கையை பிடித்துக் கொண்டு அமைதியாக அங்கிருந்து வந்துவிட்டேன். வழி நெடுகிலும் அவள் அழுது கொண்டே வந்தாள். அவர் உங்கள் தாய் ஆரியன், அவர் எவ்வளவு கோபமாக இருக்கிறார் பாருங்கள் என்றாள். நான் அவளை அணைத்துக் கொண்டு சொன்னேன், அவர் தாய், கோபப்பட அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் நீதி வழங்குவது என் கடமை. வாழ்க்கை நகரத் தொடங்கியது. எங்கள் சிறிய வீட்டில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். பிறகு இறைவன் எங்கள் பிரார்த்தனையை கேட்டார். காவ்யா கருவுற்றாள். இந்த செய்தி என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த செய்தியை நான் போனில் அம்மாவிடம் சொன்னபோது அவர் மௌனமாக இருந்தார். பிறகு அந்த பிசாசிற்கு பிறக்கப் போகிறதா? இல்லை, கடவுளுக்குத்தான் வெளிச்சம் என்றார். நான் கோபத்தில் போனை அணைத்து விட்டேன். அம்மாவுக்கு பணம் அனுப்புவதை நிறுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அவர் மனதிலுள்ள வெறுப்பிற்கு என்னிடம் மருந்தில்லை. காலம் ஓடியது. இறைவன் நிலவு போன்ற ஒரு மகனை தந்து எங்களை ஆசீர்வதித்தார். என் மகனை நான் கைகளில் ஏந்திய போது என் கண்களில் கண்ணீர் பெருகியது. யாரை என் தாய் மலடி என்று சொன்னாரோ அதை காவ்யாவின் மடியை நிரப்பி இறைவன் என் தாயின் முகத்தில் அரையாத குறையாக பதில் சொல்லி இருந்தார். நான் காவ்யாவின் நெற்றியில் முத்தமிட்டேன். காவ்யா, நீ எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்துவிட்டாய் என்றேன். பேரன் பிறந்த செய்தி தெரிந்தும் அம்மா எங்களை பார்க்க வரவில்லை. ஆனால் என் தங்கை ரகசியமாக எங்களை பார்க்க வந்தாள். தன் மருமகனை பார்த்து கண்கள் கலங்கினாள். அண்ணா,
அம்மா இப்போதும் உங்களை நினைத்து அழுகிறார். ஆனால் அவரது பிடிவாதம் அவரது பாசத்தை விட பெரியதாக இருக்கிறது என்றாள். நான் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னேன், நீயாவது அம்மாவிடம் சொல். ஆரியன் இப்போதும் அவரது அதே செல்ல மகன்தான். ஆனால் அவனால் அநீதியை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. இறைவன் நீதிமான்களை நேசிக்கிறான். இன்று என் மகன் கபீருக்கு 4 வயது. நாங்கள் எங்கள் புதிய வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். இப்போதும் என் தாய்க்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பணம் அனுப்புகிறேன். இப்போதும் நான் என் தாயை போய் பார்க்கிறேன். அவர் இன்றும் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. நான் ஒரு நல்லவன் என்று அவர் நினைக்கவே இல்லை. என் மனைவி என்னை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாகவே அவர் இன்றும் கருதுகிறார். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஏனெனில் இறைவனின் ஆசியை பெற வேண்டுமானால் அவனது கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். நீதியுடன் நடப்பதே இறைவனின் கட்டளை. என் தாய்க்கு நான் வருத்தம் அளித்திருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நரகமாக்க நான் விடவில்லை. அவளது உரிமைகளை பறிக்கவில்லை. அதுவே என் மனதிற்கு நிம்மதி அளிக்கிறது. ஒரு ஆணாக என் கடமையை செய்ததை என் வெற்றியாக கருதுகிறேன். காலம் அதன் போக்கில் நகர்ந்தது. கபீர் இப்போது 5 வயதை எட்டிவிட்டான். அவனது சுட்டித்தனம் வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. ஆரியன் தன் கடின உழைப்பால் ஒரு நடுத்தர வர்க்கத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். மறுபுறம் ஆரியனின் தாயின் வீடு பழையபடி இல்லை. மகளுக்கு திருமணமாக்கி அவள் தன் புகுந்த வீட்டில் பிஸியாகி விட்டாள். எங்கே ஒரு காலத்தில் ஆரியனின் நடமாட்டமும் காவியாவின் அடக்கப்பட்ட அழுகுரலும் கேட்டதோ, அந்த வீட்டில் இப்போது ஒரு கனத்த மௌனம் மட்டுமே குடிகொண்டிருந்தது. ஒரு நாள் ஆரியனின் தாய்க்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. இந்த வயதில் தனிமையும் நோயும் அவரை நிலைகுலைய செய்தன. அவர் தன் மகளுக்கு போன் செய்தார். ஆனால் அவள் தன் சூழ்நிலையை கூறி வர முடியாது என்று மறுத்துவிட்டாள். யாருக்காகவும் எதற்காகவும் தன் மருமகளை கொடுமைப்படுத்தினாரோ அந்த மகளே இன்று உதவவில்லை என்பதை அந்த தாய் முதன் முறையாக உணர்ந்தார். திடீரென்று கதவு தட்டப்பட்டது. நடுக்கத்துடன் கதவை திறந்தார். அங்கே ஆரியன், காவியா மற்றும் சிறுவன் கபீர் நின்றிருந்தார்கள். தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்ததும் ஆரியனால் சும்மா இருக்க முடியவில்லை. உள்ளே நுழைந்ததும் காவியாவின் பார்வை அந்த உடைந்த ஜன்னல் மீது விழுந்தது. அது இப்போது சரி செய்யப்பட்டிருந்தது. பழைய நினைவுகள் அவள் மனதில் மின்னலாய் வந்து சென்றன. ஆனால் அவள் உடனடியாக அவற்றை உதறி தள்ளினாள். அவள் நேராக சமையலறைக்கு சென்று அம்மாவிற்கு கஞ்சியும் மருந்தும் தயார் செய்ய தொடங்கினாள். படுக்கையில் கிடந்த அம்மா வியப்புடன் காவியாவையே பார்த்து கொண்டிருந்தார். யாரை அவர் ராசி இல்லாதவள் என்று கூறி பட்டினி போட்டாரோ அவளே இன்று அவர் நெற்றியில் குளிர்ந்த நீர் துணியை வைத்துக் கொண்டிருந்தாள். கபீர் ஓடி சென்று தன் பாட்டியின் மடியில் அமர்ந்து, பாட்டி, ஏன் அழுகிறீர்கள்? பாருங்கள், நான் உங்களுக்காக சாக்லேட் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். பேரனின் மென்மையும் மருமகளின் சேவையும் அம்மாவின் அகங்கார கோட்டையை தகர்த்தன. அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருகியது. அவர் நடுங்கும் கைகளால் காவியாவின் முந்தானையை பற்றி கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினார். என்னை மன்னித்து விடு மருமகளே, என்னை மன்னித்து விடு. உன்னிடம் நான் மனித தன்மையுடன் கூட நடக்கவில்லை. ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தினேன். பணத்தின் மீதான ஆசையால் நான் குருடியாகி போனேன். யாரை நான் மலடி என்று சொன்னேனோ இன்று அவளது மகனே எனக்கு துணையாக இருக்கிறான். காவியா, நான் உன் உரிமையை பறித்தேன், உன்னை துடிக்க வைத்தேன். ஆனாலும் நீ எனக்கு சேவை செய்ய வந்துவிட்டாயே. அம்மாவின் வார்த்தைகள் வருத்தத்தில் வெந்து கொண்டிருந்தன. காவியாவின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அதில் வெறுப்பு இல்லை. அவள் மெதுவாக அம்மாவின் கைகளை தன் கைகளில் ஏந்தி முத்தமிட்டு சொன்னாள், அம்மா, நீங்கள் மன்னிப்பு கேட்டு எங்களை சங்கடப்படுத்தாதீர்கள். நீங்கள் என் தாய்க்கு சமமானவர். கடந்து போனது ஒரு கெட்ட கனவு. நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தீர்கள். ஆனால் அந்த போராட்டமே இன்று என்னை இவ்வளவு உறுதியாக மாற்றி இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளையிடம் மன்னிப்பு கேட்க கூடாது. நீங்கள் எங்களை ஆசீர்வதியுங்கள். நம் சிறிய குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணையட்டும். ஆரியன் தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் நிம்மதி கலந்த கண்ணீர் இருந்தது.
அவன் தன் தாயின் அருகே சென்று அவரை கட்டியணைத்து சொன்னான், அம்மா, நீதியின் பாதை கடினமானது, ஆனால் அதன் முடிவு எப்போதும் இனிமையானது என்று நான் முன்பே சொன்னேன் அல்லவா? இன்று நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அம்மா. ஏனென்றால் உங்கள் தவறை நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். அன்றே ஆரியனும் காவ்யாவும் ஒரு முடிவெடுத்தார்கள், அம்மாவை இனி இந்த தனிமையில் விடக்கூடாது என்று. அவர்கள் அம்மாவை தங்களோடு தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் அங்கே அன்பும் மரியாதையும் நிறைந்திருந்தது. அம்மா இப்போது முற்றிலும் மாறியிருந்தார். அவர் கபீருக்கு கதைகள் சொல்லிக் கொடுத்தார். காவ்யாவின் வேலைகளில் ஒத்தாசையாக இருந்தார். இப்போது அந்த வீட்டில் ஒரு மருமகள் அல்ல, ஒரு மகள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் வேடிக்கை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இன்று இந்த குடும்பத்தை ஒரு உதாரணமாக பேசினார்கள். அம்மா அடிக்கடி காவ்யாவிடம் சொல்வார், மகளே, நீ என்னை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறாய். உண்மையான மந்திரவாதி நீதான் என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். உன் அன்பாலும் பொறுமையாலும் என் வெறுப்பை நீ அழித்து விட்டாய். இந்த கதை வாழ்க்கையின் சில கசப்பான மற்றும் அவசியமான உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆணுக்கு தன் தாய் மற்றும் மனைவி ஆகிய இருவரின் மரியாதையும் மிக முக்கியம். தாயின் உரிமை அவருக்கு உண்டு, ஆனால் மனைவியின் உரிமையை பறித்து தாய்க்கு சேவை செய்வது புண்ணியம் அல்ல, அது பாவம். யாரையும் அவமதிக்காமல் உண்மையின் பக்கம் நிற்க முடியும் என்பதை ஆரியன் நிரூபித்தான். பேராசையிலும் வெறுப்பிலும் செய்யப்படும் முதலீடு எப்போதும் துக்கத்தையே தரும். காவ்யாவின் உரிமையை பறித்து சேர்த்த பணம் அம்மாவுக்கு நிம்மதியை தரவில்லை. அன்பை ஏற்றுக்கொண்ட போதுதான் அவருக்கு நிம்மதி கிடைத்தது. பழி வாங்குவது மனதிற்கு அமைதியை தராது, மன்னிப்பதே கசப்பை நீக்கும் என்பதை காவ்யா காட்டினாள். கொடுமைகளை சகித்துக் கொண்டு தலை வணங்குவது அல்ல, அவற்றை அன்பால் வெல்வதே சிறந்த பண்பு. வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதற்காக ஒரு பெண்ணை துன்புறுத்துவது ஒரு கொடூரமான குற்றம். குழந்தை என்பது இறைவனின் கொடை. அதை மலடி என்றோ ராசி இல்லாதவள் என்றோ சொல்வது இறைவனை அவமதிப்பதாகும். வீடு என்பது செங்கல் மற்றும் சிமெண்டால் கட்டப்படுவதில்லை, உறவுகளின் மரியாதை மற்றும் நம்பிக்கையால் உருவாகிறது. எங்கே உண்மையும் நீதியும் இருக்கிறதோ அங்கேதான் இறைவன் வாழ்கிறான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.